கதாநாயகன் கதாநாயகியோடு வந்திருக்கிறார். இந்த அரிய காட்சியை பார்ப்பதற்காகவே தமிழ்ச்செல்வனுக்கு அடிக்கடி விருதுகள் கிடைக்க வேண்டும். இந்த கதாநாயகனுடைய தயாரிப்பாளர் பாரதி புத்தகாலயம். அதனாலே உடனேயே அவருக்கு பாராட்டு விழா 2 நாளிலேயே எடுத்து விட்டார்கள். இந்த அரிய நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்கியிருக்கும் சைதை ஜே அவர்களே, முன்னிலை வகிக்கும் ராத்திய முத்து அவர்களே, வாழ்த்துரை வழங்குவதற்காக வரக்கூடிய தோழர் சம்பத் அவர்களே, தோழர் வெங்கடேசன் அவர்களே, திரைக்கலைஞர் ரோஹிணி அவர்களே, விஜயசங்கர் அவர்களே, இங்கே வந்து நம்முடன் இருக்கின்ற பப்பாசி தலைவர் RS சண்முகம் அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டிருக்கின்ற கருப்பு அன்பரசன் அவர்களே, நன்றி சொல்வதற்காக இருக்கின்ற நாகராஜன் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த புத்தகம் பற்றி சிறிது பேசப்போகிறேன். ஏனென்றால் தமிழ் சிறுகதை பற்றி முதலில் நூல் எழுதியவன் நான் தான். சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 24-25 வயது நிறைந்த இளைஞனாக இருக்கிற போது நான் எழுதினேன். அந்த அனுபவத்தோடு தொடர வேண்டும். அவருடைய நூலிலும் அவர் படித்த நூல்களை ஒரு பட்டியல் கொடுத்திருக்கிறார். அதிலும் தமிழ் சிறுகதைகள் ஒரு மதிப்பீடு என்ற நூல் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு வகையில் நான் தான் முதலில் எழுதினேன் என்றாலும் வெளிவந்தது இலங்கை பேராசிரியர் சிவத்தம்பியினுடைய நூல் வெளிவந்தது. தமிழ்நாட்டில் இன்னொரு முயற்சியை டெல்லியிலே இருந்த சாலை இளந்தரையன் எடுத்தான். ஆக 3 பேருக்கும் இதில் பங்கு உண்டு. ஆனால் முதலில் எழுதியவன் நான் தான். வெளிவருவது தாமதமானது. அது தாமதமானதற்கு காரணம், அப்போது எனக்கு நான் எழுதிய போது NCBH-இடம் கொடுக்க சொன்னார்கள். அவர்களிடம் கொடுத்தேன். NCBH வாங்கி வைத்து கொண்டது, போடவில்லை. நான் அணுகிய போதெல்லாம் போடுவோம் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களே தவிர நூல் அச்சாகவில்லை. எனக்கு இதனுடைய மர்மம் புரியவில்லை. சாதாரணமாக சொல்லுகிறார்களா அல்லது உள்நோக்கம் ஏதாவது இருக்கிறதா என்று தெரியவில்லை. பிறகுதான் அதனுடைய ரகசியம் எனக்கு தெரிந்தது. நான் எழுதிய நூலில் சிதம்பர ரகுநாதனுடைய சிறுகதைகளை பற்றி எழுதவில்லை, குறிப்பிடவில்லை. என்னுடைய நூலை வெளியிடுவதற்காக தயாராக இருப்பவர்கள் NCBH. அவர்கள் கொண்டாடக்கூடிய எழுத்தாளர் தோமுசி ரகுநாதன். அவர்கள் கொண்டாடுகிற தோமுசி ரகுநாதனுடைய சிறுகதைகளை பற்றி எதுவுமே சொல்லாமல் நான் ஒரு புத்தகத்தை எழுதி அதை அவர்களிடம் கொடுத்தால் அவர்களுக்கு சங்கடம் ஏற்படும். வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் நான் காலப்போக்கில் புரிந்து கொண்டேன். நல்ல வேளையாக ஆய்வாளர் வானமாமலை இருந்தார். வானமாமலை அதை படித்துவிட்டு இதை ஒரு இளைஞர் எழுதியிருக்கிறார், அது ஒரு விமர்சனம், அது அவருடைய கருத்தாக நாம் பார்க்க வேண்டுமே தவிர இதற்காக அதை நிறுத்தக்கூடாது என்று சொல்லி அந்த நூல் வெளிவந்தது 1967. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள். இங்கே இருக்கிறவர்களே பல பேர் பிறந்தே இருக்க மாட்டார்கள். அந்த நூல் அதை போல. ஆனால் சிவத்தம்பியினுடைய நூல் வெளிவந்து முன்னால் வெளிவந்து அது முதல் பரிசை பெற்றுக்கொண்டு போய்விட்டது. என்னுடைய புத்தகம் கொஞ்சம் பல விமர்சனங்களுக்கு ஆளானது. ஏனென்றால் ரகுநாதன் போன்றவர்களை எல்லாம் நான் புறக்கணித்து விட்டதா. நானும் இவரை போலவே வழக்கம் போலவே சிறுகதை என்று சொன்னால் அது வாபேசையர் இருந்து ஆரம்பமாகிறது என்று நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அது.
அந்த பாலத்தை நாம் எப்படி உடைக்கப் போகிறோம் என்று சொன்னால் இவரும் நான் உடைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய சரியான தகவல்கள் வரும் வரை நான் இதைத்தான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். நானும் அந்த பாதையிலேயே தான் போனேன். இவருடைய நூலை முதலில் வாங்கியதும் ரகுநாதனை பற்றி நாம் எழுதாமல் போனோமே, ரகுநாதனை பற்றி இவர் என்ன எழுதியிருக்கிறார் என்று பார்த்தேன். நான் முதலில் படித்தது அவருடைய கட்டுரை தான். ரகுநாதனை பற்றி இவர் எழுதியிருப்பதை பார்த்ததற்கு பிறகுதான் நாம் தவறு செய்து விட்டோமோ என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. அவர் ஒரு பெரிய சிறந்த சிறுகதை எழுத்தாளர் இல்லை என்று சொன்னாலும் அந்த காலகட்டத்தை ஒட்டி பார்க்கின்ற போது ரகுநாதனை பற்றி நாம் எழுதியிருக்க வேண்டும் என்று தோன்றியது. ஏன் ரகுநாதனை பற்றி எழுதாமல் போனேன் என்னுள்ளேயே ஒரு கேள்வி எழுந்தது. காரணம், ரகுநாதனுடைய படைப்புகளை விட ரகுநாதன் என்னை பாதித்து விட்டார். ரகுநாதன் ஒரு முசுடு, பழகியவர்களுக்கு தான் தெரியும். ஆக அவரை பார்க்க போனோம் என்று சொன்னால் முகம் கொடுத்து பேச மாட்டார், உட்கார வைத்து கூட பேச மாட்டார். அப்படிப்பட்ட முசுடு அவர். நானும் அப்போ இளைஞன். கதவையே திறக்க மாட்டார்னு சொல்கிறார் அவருடைய அனுபவம். கிட்டத்தட்ட என்னுடைய அனுபவம் அதுதான். அதனாலே ஒரு இளம் வயதில் ஒரு எழுத்தாளர், பெரிய எழுத்தாளர், வழிகாட்டி என்று போகிற போது, இப்படி ஒரு வரவேற்பு கொடுக்கிற போது அது மனதுக்குள் ஒரு விதமான நெருடலை ஏற்படுத்தி அதன் காரணமாக நான் அவரை விட்டேனோ என்னவோ தெரியவில்லை. சரி, அது எப்படி இருந்தாலும் நான் செய்த ஒரு வகையில் தவறு என்று ஒப்புக்கொண்டாலும் அதை சரி செய்து விட்டார் நம்முடைய தமிழ்ச்செல்வன். ஏனென்றால் ஒரு இடதுசாரி எழுத்தாளரை பற்றி நான் அப்படி எழுதாமல் அலட்சியப்படுத்தி இருக்கக்கூடாது என்று எனக்கு தோன்ற வைத்த வகையில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இன்னும் பலவற்றை எல்லாம் பார்த்தேன். அதை பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு பாராட்டு விழாவில் பேச முடியாது, ஒரு கருத்தரங்கத்தில் தான் பேச முடியும். வாழ்க்கையினுடைய உண்மையை எழுதுவதற்கும் யதார்த்தத்தை எழுதுவதற்கும் வேறுபாடு உண்டு. உண்மை நிகழ்ச்சி எழுதலாம் ஒரு எழுத்தாளர். அந்த உண்மை நிகழ்ச்சி என்பது அரியதாக கூட இருக்கும், எப்போதோ நடந்த ஒன்றாக இருக்கும், அல்லது எல்லோருடைய வாழ்விலும் நடக்காததாக கூட இருக்கும். ஆனால் யதார்த்தம் என்பது வாழ்க்கையில், சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒன்று. இந்த பிரச்சனையை பற்றி எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த சிறுகதை தடங்களினுடைய நோக்கத்திற்கு அது தேவையில்லை என்று நினைத்தாரோ என்னவோ அந்த விமர்சனத்தை, விவாதத்தை ஒதுக்கிவிட்டார். உங்களுடைய நூலை பற்றியே ஒரு தனியாக கருத்தரங்கம் நடத்த வேண்டும். கருத்தரங்கம் நடத்தினால்தான் அந்த கருத்தரங்கத்தில் பலவிதமான கருத்துக்களை சொல்லுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். நான் கிட்டத்தட்ட பல எழுத்தாளர்களை பற்றியும் படித்து விட்டேன். அதில் ஒரு சில எழுத்தாளர்களை பற்றிய மதிப்பீடு என்பது எனக்கு மாறுபாடு உண்டு, அது வேறு பிரச்சனை. ஆனால் தமிழில் இப்படிப்பட்ட ஒரு நூலை எழுதியிருக்கிறார் என்பதற்காக சாகித்ய அகாடமி விருது மாத்திரமல்ல, இதைவிட உயர்ந்த விருது இருந்தால் அதை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் கிட்டத்தட்ட எழுதி முடித்து விட்டார். 50 ஆண்டு கால வரலாறு. நான் எப்படி ரகுநாதனை விட்டேனோ அதுபோலவே இவர் சமுத்திரத்தை விட்டு விட்டார். எனக்கு படித்ததும் அதுதான் தோன்றியது. சமுத்திரமும் என்ஆர் தாசனும் தமிழ்நாட்டில் உள்ள அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்கிறவர்கள் படுகிற அல்லல், அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அடுத்து எழுதும் உத்தேசம் உண்டோ? எழுதிட்டுருக்கிறேன். உங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருக்கிறது. இந்திய சாகித்ய அகாடமிக்காக நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஒரு போராட்டம் நடத்திய மரபு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய சென்னை மாவட்டத்திற்கு உண்டு. அது ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருக்கலாம்.
அநேகமாக முத்துவுக்கு தெரிந்திருக்கும், சைதை ஏவுக்கு தெரிந்திருக்கலாம், அன்பரசனுக்கு தெரிந்திருக்கலாம், இன்னும் சிலருக்கு தெரிந்திருக்கலாம். தமிழ்நாட்டில் சாகித்ய அகாடமியினுடைய செயல்பாடு சிறிது சுருக்கமாக நான் சொல்வேன். ஒரு கலைக்களஞ்சியம் தயார் செய்தது. கலைக்களஞ்சியம் தயார் செய்தால் அந்த கலைக்களஞ்சியத்தில் எந்த முற்போக்கு எழுத்தாளருடைய பெயரும் இல்லை. இல்லாமலே அப்படிப்பட்ட ஒரு கலைக்களஞ்சியம் தயார் செய்யப்பட்டது. சரி, அதுதான் கொடுமை என்று சொன்னால், அதற்கு பிறகு சிறுகதைகளினுடைய தொகுப்பு ஒன்று கொண்டு வரப்பட்டது. தமிழ்ச்செல்வன் அறிவார். சிறுகதைகளின் தொகுப்பை கொண்டு வந்தவர் சா. கந்தசாமி. சா. கந்தசாமி தனக்கு வேண்டியவர்களுடைய சிறுகதைகளை தான் தொகுத்தாரே தவிர மற்றவர்களுடைய கதைகளை எல்லாம் தொகுக்கவில்லை. அந்த விமர்சனம் எதிர்த்து கண்டித்து சென்னையில் ஒரு இயக்கமே நடத்தியது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய சென்னை மாவட்டம். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் 2 பேர். ஒரு கூட்டணி, வெறும் எழுத்தாளர் சங்கம் மாத்திரமல்ல, சமுத்திரம் சாதாரணமாகவே ஒரு போராளி. அவருக்கு உதவியாக CLSனுடைய டாக்டர் தயானந்தன் பிரான்சிஸ் எல்லா உதவிகளையும் செய்வார். திடீரென்று ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஏற்பாடு செய்வார். அதற்கான தேநீர் மற்ற செலவுகளை எல்லாம் பார்த்து கொள்வார். டாக்டர் தயானந்தன் பிரான்சிஸ், சமுத்திரம், நாங்கள் மூவரும் சேர்ந்து சாகித்ய அகாடமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதனுடைய விளைவுதான் சாகித்ய அகாடமி விருது என்பது இறங்கி வந்தது. ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளேயே சாகித்ய அகாடமியினுடைய விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் சென்று கொண்டிருந்த போது நாங்கள் நடத்திய போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் மற்றவர்களை நோக்கியும் அது பயணிக்க ஆரம்பித்தது. பிற்காலத்திலே சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்களெல்லாம் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் விருது பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு உன்னுடைய விருதுக்கு பின்னால் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய சென்னை மாவட்டம் இருந்திருக்கிறது. இல்லாமல் உங்களுக்கு அவ்வளவு சுலபத்தில் வரவில்லை. அப்படி ஒரு போராட்டத்தை எல்லாம் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் சாகித்ய அகாடமிக்கு எதிராக. இப்போதும் அதற்கான வேலை வந்துவிட்டது. ஹிந்து பத்திரிகையில் தமிழ்ச்செல்வனுடைய பேட்டி வந்தது, பார்த்தேன். அதில் சொல்லி இருக்கிறார், இப்போது சாகித்ய அகாடமி அதனுடைய தன்னாட்சியை இழந்து மோடி ஆட்சியினுடைய பிடிக்குள் சிக்கியிருப்பதை பற்றியும், அந்த வகையில் பார்த்தால் நான் தான் கடைசி எழுத்தாளனோ என்று நினைக்கிறார் விருது பெறுகிற எழுத்தாளர். நாங்கள் விடமாட்டோம், நாம் போராடுவோம். மோடியினுடைய பிடிக்குள் இருக்கக்கூடிய சாகித்ய அகாடமியை நாம் மீட்டெடுப்போம். இது வெறும் பாராட்டு கூட்டம் மாத்திரம் அல்ல, சாகித்ய அகாடமியை மீட்டெடுப்போம் என்று சபதம் சொல்லுகின்ற ஒரு கூட்டமாகும். இது கூட கைத்தட்ட மாட்டீங்களா? அந்த சபதம் எடுக்க வேண்டாமா? இது சாகித்ய அகாடமி விருது பெற்றதற்காக பாராட்டுவோம். பாராட்டுகிற போதே நம்முடைய போர்க்குரலையும் உயர்த்துவோம். இந்த கூட்டத்தை அதனுடைய போர்க்குரலுக்கான கூட்டம் என்றும் கருதி எதிர்காலத்தில் சாகித்ய அகாடமியை விடுவிக்கின்ற போராட்டத்தில் நாம் ஈடுபடுவோம் என்று சொல்லி, அதிலும் நம்முடைய தமிழ்ச்செல்வன் முன்னணியில் நிற்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.